மக்கள் இயக்கமாக இருந்தபொழுதே 30 ஆண்டு காலமாக எங்க கழக தலைவர் அவர்கள் முகத்துக்காக தன் வேர்வையும், ரத்தத்தையும், உழைப்பையும் சிந்தி இந்த தமிழக வெற்றிக் கழகம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது என் தம்பிகள்லாம் அவ்வளோ சிறப்பா பண்ணியிருக்காங்க. அந்த சிறப்பு தான் காரணம். அ பயிலகம் சேலம் மாவட்டத்தில எங்கள நம்பி அந்த பயிலகத்த எங்க கழக தலைவர் அவர்களும், பொதுச்செயலாளர் அவர்களும், மாநில நிர்வாகிகளும் குடுத்தாங்க. ரொம்ப குறுகிய காலம். அதையும் சிறப்பா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். அத குடுத்து மாவட்ட கூட்டமா நடத்த வேண்டியத மாநில கொள்கை கூட்டமாக எங்கள் மீது இருந்த நம்பிக்கை, எங்கள் கழக தலைவர் அவர்களும், பொதுச் செயலாளர் அவர்களும், மாநில நிர்வாகிகளும் எங்கள நம்பி திரும்பியும் அது 3வது முறையாக குடுத்தாங்க. அதையும் தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற வகையில மிகப்பெரிய வெற்றி கூட்டமா நடத்தி காட்டினோம். அதைத் தொடர்ந்து இந்த 13 மக்கள் சந்திப்பு கூட்டமா குடுத்தாங்க. அதுக்கு போதிய அவகாச காலம் இல்ல. அதனால காவல்துறை மறுக்கப்பட்டு 15 நாளைக்கு மேல எஸ்ஓபிய பின்பற்றணும்னு சொன்னதுனால, இது நிர்வாகிகள் கூட்டமா மாத்திட்டோம். அந்த தேதி எங்களுக்கு வேணும்னு எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களும், தளபதிகளும் கேட்டு, நாங்க அதுக்குள்ள தேதி வாங்கிருவோம். அனுமதி காவல்துறை குடுத்துருவாங்கன்னு சொன்னதின் பேரில், அதே மாரி நாங்க சொன்ன மாரியும் அனுமதி வாங்கிட்டோம். வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இங்க வர நிர்வாகிகளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கோம். அதே மாரி போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல், பாதசாரிகளுக்கோ, வாகன ஓட்டிகளுக்கோ எந்த இடையூறும் இல்லாமல் எல்லாமே செஞ்சிருக்கோம். இப்ப எங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே தொந்தரவுகள் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிற வகையில் செஞ்சுட்டு இருக்கோம்.